30 வருஷம் சுத்தம் செய்த எங்களுக்கு ஒரு நாள் எங்களுக்கு இதில் கடலில் சுத்தம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கூட போதாது. பௌதின தீவிர யாத்ரா ஹிமியாங்கே சங்கமே ஆவி திருக்குணாவளிந்தில் உண்மையில பாவங்கள் பாருங்க, தொழிலை விட்டுட்டு இன்றைக்கு வந்து எல்லாருமே வந்து மீதியில் நிற்கிறோம். இந்த அரிசி மாவும் சீனி எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு உணவுக்காக சந்தோஷம், அதை பெருமைப்படுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து இப்போ தமிழர் மட்டுமில்லை சிங்கள மீனவர்கள் இணைந்து இந்த போராட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. උදාලා අපි බෝට්ටු දෙන්නෙත් නැහැ. ඒගොල්ලන්ට කිසිම නීතියක් නැහැ. ලංකා මුදර ඕනම වෙලාවක එන්න පුළුවන්. மக்கள் வந்து 100 போட்டில் 200 போட்டு கடலில் ஏறி எங்கட உயிர் போனாலும் நாங்கள் போராடுவோம் என்றது சரியான ஒரு முடிவு. நாங்கள் கேட்கிற காரணம் வந்து இந்தியன் இழுவை படவை நிறுத்து. இந்திய அரசாங்கத்தை சொல்ற எங்களுக்கு பிச்சையே வேணாம். குடும்பம் சீரழியுது, பசிப்பட்டியில் கிடக்கிறோம். இன்றைக்கு தொழில் அரசாங்கத்துக்கு அரசாங்கங்கள் உதவி செய்யறது அது வளம், அது நாட்டு பிரச்சனை. அடிச்சு கொண்டு நாகப்பட்டினம், காரைக்கால், பாண்டிச்சேரி போட்டு 1% தாரத்து இல்ல, 2% நாங்க வரி தாரோம். இந்த இந்திய நிலுவப்படகை நீங்க நிப்பாட்டி எங்களுக்கு ஒரு நீதி இதுவரையும் கிடைக்கல. மக்களுக்கு இடமித மக்களுக்கு சொல்லி ஒரு நிவாரணம் கொடுக்கறதுக்கு வரவேற்கிற விஷயம். ஆனால் இந்திய நிலுவப்படவை வந்து அத்துமூறி மீனவற்றை தொழில்களை செயல்படுத்துகிறார்கள். நாங்கள் படாத பாடுகள் படுகிறோம். எங்களை மீனவர்களை இன்றைக்கு மீனவர்கள் வந்து இருக்கிறார். காரணம் என்னென்றால் இந்தியன் இழுவப்படவை தடை செய்யுங்கோ, அதை அவற்றை எல்லைக்கு பின்பு வச்சு செய்யத்தான் நாங்கள் விட சொல்கிறோம். இத்தனை காயவனங்களுக்கு இல்லை. ஆனால் இந்திய ராணுவம் கொண்டு வந்து இலங்கைக்கு மக்களுக்கு உணவுக்காக சந்தோஷம், அதை பெருமைப்படுறோம். ஆனால் இந்த இழுவப்படவைத்தான் அத்துமூறி செய்யண்டு இன்றைக்கு இல்லை. வாழ்வாதாரம் பக்கம் பாதிக்கப்படுறீங்க. வச்ச லோன் காசு கட்டையில வச்ச அளவு எடுக்கிற காரணம் என்றால் பல போய் கொண்டிருக்கு. இதை யாரை கேட்கறது? உங்களை தான் கேட்குற. உடனடியாக இந்த அரசாங்கம் நல் முடிவெடுத்து நல்ல தீர்வு தருமதி தான் உங்களை கேட்குறோம். பணிவுடன் கேட்குற காரணம் வந்து இந்தியன் இழுவை படவை நிறுத்து. உங்களால் நிறுத்த தவறினால் எங்கள் கடத்தொழில் சங்கத்துக்கு பார்த்து கொடுங்க. இந்த படவை கூட சொல்லி பயனால உள்ள விடுவீங்கள், பேசி விடுறீங்க. இது யாருக்கு சொல்றது? மக்களை கத்துற மனிதனுக்கு ஒரு ஒன்றும் செய்ய போறது இல்லை. இதைத்தான் திரும்பி கேட்குறோம். இப்போ கொடுத்த மையம் இருக்க உடனே முடிவெடுங்க. பார்ப்போம். மையத்துக்கு பின்னுக்கு போட்டீங்களோ இல்லை கொடுக்குறீங்க அங்கே தெரியாது. நாங்கள் கத்தி போட்டு போய்கொண்டிருக்கிறோம். நல்ல முடிவெடுத்தாங்க. திரும்பி சொல்கிறோம், வன்னி மக்களுக்கு இந்தியன் ராணுவ இந்திய மீனவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்றால் மக்களுக்கு அது சந்தோஷம். எங்களை வாழ்வா திட்டத்தை அளிக்காதெங்கோ. திரும்பி வாழ்வா திட்டம் என்றது வட்டி வாசிக்கிறது கடன் எல்லாம் கட்டையாக நிற்கிறவையா 10 வேலை 20 வேலையா போனால் எங்களை குடும்பம் சீரழியுது, பசிப்பட்டியில் கிடக்கிறோம். இன்றைக்கு தொழிலாளர் காரணம் வாழ்வாதார திட்டத்தை நிறுத்தாத இந்தியன் நிலுவப்படகு. இதைத்தான் நாங்கள் தாய்வுடன் கேட்கிறோம். நெடுந்தீவு ஜே சுதாகரன், அலைவச கடத்தொழில் சங்கத்தை உபத்தலைவர். ஆர்ப்பாட்டத்தை உண்மையை செய்கிறது வந்து ஒரு 40 வருட காலமாக நாங்கள் இந்த போராட்டம், இந்த இந்தியன் மீனவர் இழுவப்படகு என்ற போராட்டத்தை 40 வருட காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உண்மையிலேயே ஒரு 30 வருட காலமாக யுத்தத்திலேயே தமிழர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு எமது உயிர்கள் பறிபோன எங்களோட மண்ணுக்காக வேண்டி பறிபோய் பெரியான கடைசியாக உண்மையிலேயே இந்திய நிலுவப்படகுன்றது வந்து காரைக்கால் போட்டு வந்து எந்த நேரமும் வந்து அடித்து கொண்டு நாகப்பட்டினம், காரைக்கால், பாண்டிச்சேரி போட்டு வந்து எந்த நேரமும் எங்களோட கடலில் வந்து அடித்து கொண்டு இருக்கணும். நாங்கள் உண்மையிலேயே எங்களோட வயிற்று பிழைப்புக்கு நாங்கள் கடலுக்கு போய் வைக்கலாம். ஒரு புள்ள வந்து அப்பாட்ட கேட்கணும், ஒரு புத்தாவாய்க்கு வாங்கி தான்னு சொன்னால் எங்களோட புள்ள வந்து ஓ அப்போ நான் வாங்கி தரேன் கடலுக்கு போனால் அங்கே விலை இல்லை. அப்போ எங்களோட மனம் அப்படியே உடைஞ்சு போகுது. அப்படியே மனம் உடைஞ்சு போய் பிள்ளைன்ற மனதும் உடைஞ்சு போகுது. அப்போ பிள்ளைன்ற ஒரு புத்தாவாய்க்கு கொடுக்க தெரியாத மீனவராக நாங்கள் இருக்கிறோம். இப்போ அவர்கள் வந்து இந்தியாவில் வந்து அது அரசாங்கங்கள் உதவி செய்கிறது அது வளம், அது நாட்டு பிரச்சனை. எங்களோட இதே தருணத்தில் சிங்கள மக்களில் வந்து இப்படி ஒரு இந்தியன் ரோட இழுவப்பட ஒன்றுண்டா இந்த சிங்கள அரசு விட்டுருமா? இதுக்கு ஒரு முடிவை வந்திருக்கு. அப்போ தமிழர் செத்து போ என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்லன்று அரிசியையும் சீனியையும் பருப்பையும் விலையையும் மண்ணெண்ணையும் கொடுக்குது. அப்போ இதே தனத்தை வடமாகாண மக்கள் வந்து பாதிக்கப்படைக்கல, சிங்கள மக்களுக்கு தானே அந்த மண்ணெண்ணெய் எல்லாம் போகுது. அப்போ எங்களை வடபோதிக்கு ஃபுல்லாக தரலாமே. இந்த அரிசி மாவும் சீனி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு வீதம் தாரத்து இல்லை, 2% நாங்கள் வரி தாரோம். இந்த இந்திய நிலுவப்படகை நீங்கள் நிப்பாட்டுக்கு எங்களுக்கு ஒருவரும் பிச்சை போட வேணாம். எங்கள் அரசாங்கத்தையும் சொல்கிறேன் எங்களுக்கு பிச்சை போட வேணாம், இந்திய அரசாங்கத்தையும் சொல்கிறேன் எங்களுக்கு பிச்சையே வேணாம். எங்களோட வடபகுதியில் இருக்கிற தமிழ் மீனவர்களை சுதந்திரமாக கடத்தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க. இதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் எட்டாத பட்டத்தில் ஒரு சில கிழமைகளில்
மக்கள் வந்து 100 போட்டில் 200 போட்டு கடலில் ஏறி எங்கட உயிர் போனாலும் நாங்கள் போராடுவோம் என்றது சரியான ஒரு முடிவு. நாங்கள் 30 வருஷம் சுத்தம் செய்த எங்களுக்கு ஒரு நாள் எங்களுக்கு இதில் கடலில் சுத்தம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கூட போதாது. இதை நீங்கள் எல்லாரும் கவனத்திலிருந்து எங்களை வன்முறைக்கு தூண்டாமல் நீங்கள் எந்த 2 நாட்டு அரசும் உடனடியாக கதைச்சு எங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு முடிவு தருவணும். நாளண்டைக்கு என்ற கதையில் நாளைக்கு எங்களுக்கு முடிவு தருவணும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்திய நிறுவப்படுகை நாங்கள் எல்லா தீவு மக்களும் ஜாழ் மாவட்டம் எல்லாரும் தீவு பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பிடிப்போம் என்பதை உறுதிப்படுத்தி இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி கூறுகிறேன். බෞද්ධ දීවර යාත්‍රා හිමියන්ගේ සංගමයෙන් ආවේ තිරුණාවල ඉඳලා අපිටත් ඉතින් මේ ඉන්දියන් ටෝලින් යාත්‍රාවලින් සිදුවෙන කරදර හිරියර තියෙනවා. ඒ කියන්නේ අපිට පන්නයක් ගන්න නැහැ. පන්නේ අරගෙන යනවා මේ කටිය කරන පන්නෙන්. මේ ඒ කට්ටිය කරන නීති විරෝධී පන්නයක් මුහුදේ තියෙන සියලුම සම්පත් නැති වෙනවා. අනාගතේ වෙනකොට අපේ යාත්‍රාවල කරන රැකියාව අනාගතයට රැකියාව නැති වෙනවා මේ කට්ටිය කරන දේවල් වලින්. ඉතින් අපි ඉල්ලන්නේ මේ යාත්‍රා අපේ මුහුදු සීමාවෙන් ඉවත් කරලා දෙන්න කියලා තමයි. තව මේ අපේ මුහුදු යන දීවරයෝ ඉන්නවා. ඒ කට්ටිය අදහස් අරගෙන බලන්න. අපි ටින්කෝ ඉඳලා ටින්කෝ කිට්ටුවටම පොල්මට ඉස්සරහටම 9 මුලටම ලොකේෂන් එකකොත් 9 81යි එකකට වගේ කිට්ටුවට මේ ටෝලින් බෝට්ටු එනවා. ඇවිල්ලා වට කරන්න ටෝලින් දැල්ලා දැන් බෝට්ටු දෙකිනුත් අදිනවා එකකිනුත් අදිනවා. ඒක බෝට්ටු 200ක් විතර එනවා. අනිත් එක 9යි 40 ගණන් වලින් දිගටම ලංකාවේ කට්ටිය රැකියාව කරන්න බෑ. එච්චරම ටෝලින් අදිනවා. අපි නැංගුරුමක් දාන් හිටියත් නැංගුරුම දාගෙන බෝට්ටුවත් ඇදගෙන යනවා. දැන් ගිහිල්ලා තමයි මේගොල්ලෝ පන්නන්නේ කිව්වට පන්නන්නේ නැහැ. අපි කම්බ කපලා තමයි දුවලා බේරෙන්නේ. ඒ විදිහට තමයි මේ ඉන්දියන් දීවර යාත්‍රා ගොඩක්ම ලංකාවේ මුදර එනවා. අපිට ඉන්දියා බෝඩරේ කිට්ටුවටවත් යන්න තහනම්. ගියොත් අපි ඉන්දියන් යාත්‍රා වලින් ඇදගෙන යනවා ඉන්දියාවට. දැන් ගිහිල්ලා අපිට නඩු දාලා අපි බෝට්ටු දෙන්නෙත් නැහැ. ඒගොල්ලන්ට කිසිම නීතියක් නැහැ. ලංකාව මුදර ඕනම වෙලාවක එන්න පුළුවන්. කිසිම අපේ නාවක හමුදායෙන්වත් අල්ලන්නේ නැහැ. මේකට විශ්ලේෂණයක් කරගෙන දෙන්න කියන තමයි කියන්නේ අපි. நெடுந்திருந்து வந்திருக்கோம். எங்களோட சங்கங்களால் தான் இங்கே 100 பேர் வந்திருக்கோம். ஆனால் என்ன காரணம்னு சொன்னால் வடமராட்சி தென்மராட்சி ஃபுல்லாக வடமராட்சி ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த ரோடு வேலை. இதே கிழமை போன கிழமைக்கு அது முதல் கிழமை அந்த கிழமை வந்து எங்களோட இழுவப்படாதனால நெட்டுகள் சகல வலையும் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. அதனால காண குடும்பங்கள் இவங்களோட நிவாரணத்தை நம்ம இந்தியன் நிவாரணம் தாரதும் சரி எங்களோட இழுவப்படலேருந்து வர எங்களோட தொழில் எங்களோட கடல் வளத்தை அழிச்சு தான் எங்களுக்கு அந்த நிவாரணத்தை இங்கே போடுறான். அந்த நிவாரணத்தை வாங்கி போட எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிச்சையை வாங்கி இங்கே நாங்கள் சாப்பிட்றத விட எங்களோட தொழிலை நம்பி நாங்கள் சாப்பிடலாம். அந்த இந்தியன்கிட்ட வந்து வாங்குறத விட அவன் எல்லை முறை வாரத்தை தடுக்கிறதுக்குரிய எங்கள் இராணுவம் சரியான முறையில் ஈடுபடாமல் இருக்கு நேவிப்படாது. அப்போ நேவிட்டு நாங்கள் இங்கே போய் 2 நாள் இங்கே வர கொடுத்தினால் நான் ஜெட்டியில் வேலை செய்ய நிற்கலேருந்து வந்துட்டேன் இந்தியன் பாருங்கள்னு சொல்லி அது தங்களுக்கு அந்த உரிமை இல்லையா தடுக்கிறது. ஆனால் அது என்ன காரணம் அது கூட எங்களுக்கு தெரியலை. அப்போ இந்த இந்தியன் எங்களை இழுவப்பட வந்து சரியான முறையில் எங்கள் நெட்டுகள் எங்கள் சகல வலை தொழிலை அழிக்கும் போது இந்தியன் இந்த தந்தை எல்லை முறை வாரம் அது நாங்களும் எல்லை முறை உள்ளே போய் தொழில் செய்யக்கூடிய இது இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லை முறை உள்ளே போனால் அவன் பிடிப்பான். ஆனால் அவன் வந்தால் பிடிக்க தகுதி இல்லை. என்ன காரணம் அதுக்கு? அதனால் இப்போ நாங்கள் கேட்டுக்கொள்கிறோன்னு சொன்னால் எல்லை முறை வாரதை தடை செய்து கொள்ளும் மாதிரி தான் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்தியன் எந்த உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்ல வராமல் விடுறது நல்லதுன்னு நினைக்கிறோம். அவன் எங்களை அழியத்தை எடுத்து போட்டு எங்களுக்கு தாரான். எங்களை கடல் வளத்தை எடுத்து எங்களுக்கு பிச்சையாக போடுறான். தயவு செய்து அதை தராமல் விட்டாலும் பரவாயில்லை. வேறு எவ்வளோ அந்நிய நாடு உதவி செய்துதான். இதே மாதிரி 2023ஆம் ஆண்டு இதே ஸ்ரீலங்கா அவங்க மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது கொடுத்தது நிவாரணம். அப்போ அது நாங்களும் கொடுத்தனாங்களா அது நீங்களும் தாரீங்க. அதுக்கு மாறி தான் உதவி செய்கிறீங்களா? அது மற்றும்படி அதை தந்து போட்டு வந்து எங்களை அழிக்கணும் போகக்கூடாது. எங்களை கடல் வளத்தை அழிக்கணும் போகிறாங்களே அதை தயவு செய்து அல்லாத மாதிரி இருக்குது தான் நான் கேட்டுக்கிறோம். வேறு ஒன்றுமே நாங்கள் இதை கேட்கல. எங்களோட கடல் வளத்தை பாதிக்காத மாதிரி எங்கள் கடல் மீனவர்கள் பழைய மாதிரி எங்கள் மீனவர் தொழிற்சீரத்துக்கு விட சொல்லி எல்லா நெட்டையும் கொண்டு போயிட்டான். இப்போ இல்லாமல் தான் நாங்கள் ஆதங்கத்தில் வந்து நிற்கிறோம். இங்கே கடல் வளத்தில் பார்க்க போனால் 1 லட்சம் கோடிக்கணக்கான சொத்து இப்போ அழிஞ்சு போய் நிற்கிது நமக்கு. தயவு செய்து அந்த அதை மீட்டு வராத எல்லாதவரும் வரக்கூடாது. இங்கே ஸ்ரீலங்காவுக்கு இதான் எங்களோட ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நேவியோ இல்லாத ஸ்ரீலங்கா எங்களோட ஜனாதிபதி அனுர சரியான முறையில் அதை மெயின்டைன் பண்ணி எங்களோட கடல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்களோட இலங்கை கடல் வளத்தை பாதுகாக்கிறதுன்னு சொன்னால் எங்கள் வடமானத்தை ஃபுல்லாக பாதுகாத்துறேன். இதே தமிழன் இருக்கிற இடத்தை தான் அழிக்கிறான். இல்லாது இதே வேறு நாட்டை அழிக்கல. தமிழன் திருப்பி அழிஞ்சுன்னு தான் போகிறான். இல்லாது தமிழன் குட்டை குனிஞ்சு கொண்டு தான் போகிறேன். இதுதான் நடக்கப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு தமிழனுக்கான நீதி இதுவரையும் கிடைக்கல. தயவுசெய்து நீதி கிடைக்கும் போது கேட்டுக்கிறோம். விதைக்க வேண்டிய கூட வரும் அதை கேட்கல. நான்
எந்த மீனவர் எந்த நாடு இந்த இடம்